Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன், நம்முடைய தேவன் ஆறுதல் செய்கிற தேவன். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உனக்கு ஆறுதல் தேவையா? சமாதானம் தேவையா? நிம்மதி வேணுமா? இயேசுவை விசுவாசி. உனக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே நிம்மதி கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், ஆறுதலும் செய்வார். இந்த உலகத்துல நீ எங்க போனாலும் ஆறுதல் கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. பணம் சம்பாதிக்கலாம், நல்ல வேலை சம்பாதிக்கலாம், ஆனா இந்த சமாதானம், இந்த நிம்மதி, ஆறுதல் இயேசு கிறிஸ்து தான் கொடுக்க முடியும். நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து இன்னைக்கு வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளை வேதத்திலே பார்க்கும்போது மார்த்தாள் மரியாள் அழுது கொண்டிருக்கிறாங்க. லாசர் இறந்து போய்விட்டான். இப்போ அந்த குடும்பத்துக்கு அந்த தேவன் வந்து ஆறுதல் செய்தார். சாதாரணமான ஆறுதல் அல்ல, லாசரை உயிரோடு எழுப்பி அந்த குடும்பத்தை தேற்றினார், பலப்படுத்தினார். இன்னைக்கு நீ இயேசுவை விசுவாசிக்கிற பிள்ளையாக இருந்தால், அவருடைய வழியில நடக்கிற பிள்ளையாக இருந்தால், தேவனுடைய வார்த்தை உனக்கு ஆறுதலாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை உன்னை ஆறுதல் படுத்த முடியும். மனுஷனுடைய வார்த்தை எத்தனை நாள் நமக்கு ஆறுதலாக இருக்க முடியும்? மனுஷன் வந்து நமக்கு எப்பவுமே ஆறுதல் சொல்ல முடியுமா? அவங்களுக்கு வேலை இருக்கும், அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும். நம்மளை போல பாடுள்ள மனுஷர்கள் தான் மனிதர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம நம்பி வாழுகிற தேவன் இயேசு கிறிஸ்து தான் நம்ம நம்பி வாழுகிற பிள்ளைகளாக நம்ம காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏதோ ஆறுதல் தேவை இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனையில் நீ மாட்டிக்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு துயரத்துல நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு உபத்திரத்துல நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு ஆறுதல் செய்வேன், நான் உங்களை நடத்துவேன், நான் உங்களை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.